ராஜபுத்திரன் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கிராமப்புறமான ஒரு கன்டென்ட்டா இருந்துச்சு. அதுமாரி அப்பா, மகனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஒரு பார்த்த மாரி தான் இருந்தது ஆக்சுவல் ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ டைரக்டர்ட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா இதில காஸ்டிங் வந்து பார்க்கும்போது ரொம்ப புதுசாவும் வந்துச்சு. எங்களுக்கு வந்து பிரபு சார் அண்ட் வெற்றி ப்ரோ. ஸோ அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது. இந்த ஐடியா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா? பிரபு சார் இது ஒரு அப்பா பையன் கதையா பண்ணலான்னு முடிவு பண்றப்பமே, நெறைய ஆர்டிஸ்ட் பார்த்தோம். ஆனா, இதுல பிரபு சார் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட்டு. ஓகே. ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் அந்த கேரக்டருக்கு. அதே மாரி என்னன்னா, இது ஒரு அவர் இல்லாம இருக்கும்போது ஒரு கடைசி விவசாயி அந்த பேட்டர்ன்ல இருந்த ம், ஒரு ம், ம், பேட்டர்ன் ம், கதை. ம். இதுக்கப்புறம் பையன் கேரக்டர் யார் பண்ணலான்னு யோசிச்சோம். ம், ம். பண்ணும்போதுல நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆள் வேணும். என்னன்னா, இதுவரைக்கும் ஒருத்தர் பண்ணாதவர் வேணும். அவர் ஒரு 10 படம் வெற்றி ஒரு 10 படம் பண்ணியிருப்பாரு. ஒரு ஜிவி, 8 தோட்டாக்கள் இதெல்லாம் மேக்ஸிமம் நல்ல கதைகளே எடுத்து பண்ணிட்டு இருப்பாரு. சரி ஓகே. இந்த இதில பார்க்கும்போது இவருக்கு பயனாகும்போது அது இந்த ஜேனர்ல பண்ணாத ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வேணுங்கும்போதுல வெற்றிய செலக்ட் பண்ணோம். ஏன்னா இது ஒரு கிராமத்து படம். அவர் வந்து எப்பவுமே ஒரு சிட்டி பாயாவே நடிச்சிருப்பாரு. ஆனா அவர் எதார்த்தமான ஒரு ஃபேஸ் கட் உள்ளவரு. ஆனா சிட்டி பாயாவே எல்லா படத்துலயுமே நடிச்சிருப்பாரு. இந்த கதைக்கு அவர் ரொம்ப கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, நாங்க ஃபோன்ல தான் அவருக்கு கதை சொன்னேன். ஓகே. ஃபோன்ல கதை சொன்ன உடனே அடுத்த நாள் வந்து ஃப்ளைட் புடிச்சு வந்துட்டாரு. ஆஃபீஸ் வந்துட்டாரு. ஆஃபீஸ்ல வந்து உட்கார்ந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க வெற்றி, பிரபு சார் 2 பேருமே ஓகே. காம்பினேஷன் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஓகே. அப்புறம் ப்ரொடியூசர் இதுக்கு எல்லாம் சம்மதிச்சுட்டாங்க. ம், ம்.